இந்த வாரம் வந்து நிஃப்டியை அனலைஸ் பண்ண போகிறோம். நிஃப்டியில் என்ன அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வந்து நீங்கள் லாங் டேர்ம் ட்ரெண்டில் வந்து ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு நிஃப்டி ஒரு குரூஷியலான பிளேஸில் இருக்குன்றது எல்லாருக்குமே, ட்ரேடர் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கணும். இதில் என்ன குரூஷியல் பாயிண்ட்ஸ் அப்படின்னா, இப்போ என்னென்னா டீப் கரெக்ஷன் வந்தாலுமே இது என்ன பண்ணியிருக்குன்னா, மந்த்லி 20 EMA ஒரு சப்போர்ட் எடுக்குதா இல்லை இதை ப்ரீச் பண்ணுதான்னு பார்க்க போகிறோம். இப்போதைக்கு ஒரு ப்ரீச் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து இது வரைக்கும் மந்த்லி 20 EMA பிரேக் பண்ணிவிட்டு இருக்கிற டீப்பர் கரெக்ஷன்ஸ் வந்து ஃபிபோனாக்கி ரேஷியோ எவ்வளோ போயிருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதை நம்ம பார்த்தாலே ஓரளவுக்கு நம்ம இப்போ உள்ள ட்ரெண்டை நம்ம அனலைஸ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு ட்ரெண்டு என்னென்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ரேஷியோ 61.8. ஓகேங்களா? $38.2 லெவலில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு கரெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ அடுத்து இதுக்கப்புறம் டீப் கரெக்ஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு லாங் ட்ரெண்டுக்கு அப்புறம் இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த 2011, 12 இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல கன்சால்டேட் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் ஒரு பெரிய கரெக்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம 2015 வந்த கரெக்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். இதோட ஃபிபோனாக்கி ரேஷியோ பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 61.8 லெவலில் ரீச் ஆகலை. ஸோ இதை வந்து நம்ம 61.8 வச்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் வந்து மிகப்பெரிய கரெக்ஷன் பார்த்தோம்னா கோவிட் கரெக்ஷன். அப்போ கோவிட் கரெக்ஷன் அப்படின்னாக்கா நம்ம ஓவரால் ட்ரெண்டை எடுத்து தான் பார்க்கணும். இந்த ஓவரால் ட்ரெண்டை வச்சு பார்க்கும்போது ஸோ நியர்லி 50% கரெக்ஷன் ஆகியிருக்கு. சரிங்களா? இதுக்கப்புறம் ஒரு மேஜர் கரெக்ஷன்னாக்க ஒரு லாங் ட்ராலிக்கு அப்புறம் 2022 வந்த கரெக்ஷன் இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு 61.8 லெவலுக்கு ஜஸ்ட் மேலே ரிவர்சல் ஆகிருக்கு. ஓகேங்களா? இது வந்து நம்ம ரவுண்ட் பண்ணிக்குவோம். இது வந்து ரீச்சே பண்ணல. ஸோ அதனால் க்ரீன் இந்த லெவல்ஸ் வந்து ரீச்சே பண்ணல. இந்த 61.8க்கும் 278.6 அந்த லெவலில் தான் இருந்திருக்கு. ஸோ இது ஃபுல்லாகவே வரல. ஸோ ஓகே, இப்போ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இதுக்கு அடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபால்னால் இப்போ இருந்திருக்க ஃபால் தான். ஸோ நம்ம இந்த 2023 எடுத்துக்க தேவையில்லை, அது ஆல்ரெடி கன்சால்டேட் ஆகிட்டு தான் இருந்திருக்கு. இதில் பார்த்துக்கிட்டோம்னா இப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிய வருது. ஸோ 61.8 லெவலில் எக்ஸாக்டாக ஒரு ரிவர்சல் தெரியுது நமக்கு. 61.8 இந்த பாயிண்டில் எக்ஸாக்டாக ஒரு ரிவர்சல் தெரியுது. ஆனால் இதை வந்து நம்ம எப்படி கன்ஃபர்மேஷன் பண்ணுறது? இங்கே பார்த்திங்கன்னா ஒரு இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் வந்திருக்கு. இன்வெர்டட் ஹேமர்னால் ஒரு அடுத்த டவுன் ட்ரெண்ட் வருது அப்படின்னு சொல்கிறது. இப்போது இதுக்கு முன்னாடி 50% இங்கே போயிருக்குன்னா நம்ம கோவிட் டைமில் 50% பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு 38.2. ஓகே, இப்போது இந்த லெவலில் ரிவர்சலுக்கான வாய்ப்புகள் நல்லாவே தெரியுது. ஓகேங்களா? இந்த ட்ரெண்டு ஓவரால் ட்ரெண்டுக்கு பார்த்தோம்னா
இந்த ட்ரெண்டுக்கு பார்க்கும்போது 61.8 ஒரு சப்போர்ட் இருக்குது. எந்த லெவல்னா 22,000 லெவலில் ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. ஓகே, இதுவே இந்த ட்ரெண்டு ஓவரால் ட்ரெண்டுக்கு பார்த்தோம்னாலும் ஒரு 78.6 லெவலில் சப்போர்ட் எடுத்திருக்கு. இதுலேயும் ஒரு டீப்பர் கரெக்ஷன் வருது அப்படின்னா அடுத்து 61.8 லெவல் தான். ஸோ நிஃப்டி டீப்பர் கரெக்ஷன் வருவதால் நெக்ஸ்ட் லெவல் 20,725 அப்படின்ற லெவல் வந்து ஒரு குருஷியலான லெவலாக இருக்கும். இதை வந்து நம்ம நல்லா வாட்ச் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு 22,029 சப்போர்ட் எடுத்த மாதிரி தெரியுது. அது ஆனால் புல்லிஷ் கேண்டில் இல்லை, பேரிஷ் கேண்டில் தான் வந்திருக்கு. இந்த மந்த் க்ளோஸாக வச்சு இன்னும் நம்ம ஒரு 12 டேஸ் இருக்குது, அதுக்கு பார்த்து நம்ம சொல்ல முடியும். இதுக்கு அடுத்து 50% போச்சுன்னா 20,725 ஒரு நல்ல சப்போர்ட். ஓகேங்களா, அதையும் மீறி போச்சுன்னா 19,000 அந்த மாதிரி போகும். ஹிஸ்டாரிக்கல் அனாலிசிஸில் நம்ம எல்லாம் பார்த்துக்குறோம் அப்படின்னா இப்போது 38.2 61.8 அப்படின்ற லெவலில் தான் இருக்குது. 23.6ன்ற லெவலுக்கு போகலை. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 61.8லேருந்து இந்த லெவல்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இந்த 50 மேக்ஸிமம் 50% இல்லைன்னா 61.8 இல்லைனா 38.2. ஸோ இந்த ரீஜன் இருக்குது பார்த்திங்களா, இதுக்குள்ளே தான் ஒரு ரிவர்சல் பாயிண்ட்ஸுன்றது இந்த இதுக்குள்ளே தான் இருக்குது. இந்த லெவலுக்குள்ளே கன்சால்டேட் ஆகணும், இல்லைனா திருப்பி ஒரு அப் ட்ரெண்ட் வரணும். ஸோ இப்போ நம்ம இந்த லெவல்ஸ் எழுதுனோம்னா என்னென்ன லெவல்ஸ் இருக்குது, 22,029, 20,725, 19,422, இது 38.2. இன்னும் டீப்பர் கரெக்ஷன் போகுதுன்னா அடுத்து 50%, அடுத்து 61.8. இதில் ஒரு ரிவர்சல் காட்டிருக்கு, ஆனால் இன்னும் பேரிஷ் கேண்டில் தான் இருக்குது அதை பார்த்தோம்னா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதில் எக்ஸ்டென்ஷன் எப்படியா இருக்குன்றதை பார்ப்போம். சரிங்களா, இது வந்து ஒரு ஃபுல் ட்ரெண்டுன்னு பார்த்தோம்னா எக்ஸ்டென்ஷன் எது வரைக்கும் போயிருக்குன்னா கோவிட் டைமில் மோர் தென் 1.618 லெவலுக்கு போயிருக்கு. ஓகேங்களா, 1.618 லெவலுக்கு மேலே ஒரு ரிவர்சல் காமிச்சிருக்கு. ஓகே, இது ஒரு புது ட்ரெண்டாக இருந்துச்சுன்னா பார்ப்போம். இது வந்து ஒரு ஃபிபோனாக்கி போடும்போது இந்த ட்ரெண்டுக்கு வரைஞ்சி பார்ப்போம். ஒரு 2.618 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இதை நம்ம எடுத்துக்க முடியாது, ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட் பாயிண்ட்டாக தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபிபோனாக்கி லாங் டேர்ம் ஃபிபோனாக்கி லெவல் இது தான். இதுவே நம்ம ஷார்ட் டேர்மில் ஃபிபோனாக்கி எக்ஸ்டென்ஷன் பார்த்தோம்னா ஸோ 138.2 அப்படின்ற லெவலில் ரிவர்சல் காமிச்சிருக்கு. இப்போ வந்து 22,113, 22,443 இந்த லெவலை விட்டாக்க 21,407 இது வெளியே வருதுங்களா, இது வரல. அதே விட்டோம்னா 20,264. ஸோ 127.2, 138.2, 161.8, 200%. These are all important Fib ratios we should watch.
we should watch means we have main duty to watch this. Okay, ஸோ அடுத்த சப்போர்ட் 21,407. இதை நல்லா வாட்ச் பண்ணிக்கணும். 21,407 வாட்ச் பண்ணணும். அதே மாதிரி 22,029 சப்போர்ட் எடுத்துருச்சு. அதையும் மீறி போகும்போது 20,725 இந்த மாதிரி லெவல்ஸ்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதில் என்னோடய அனலைசிஸ் தான் அது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.